இன்றும் உங்கள் அனைவரையும் எமது டாட்பேட் அண்ட் பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பாடத்தொடருக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் முன்னருள்ள பாட்டில் இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன என்று பார்த்திருந்தோம். நாங்கள் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றால் என்ன என்றும் அதில் டீப் டிரைவ் செய்திருந்தோம். நாங்கள் டாட் எஸ்டிகே என்றால் என்ன என்றும் பார்த்தோம். டாட்டில் எழுதப்பட்ட ரெபாசிட்டரியினை பார்த்தோம். டாட்பேட் என்றால் என்ன மற்றும் டாட்டில் இருக்கின்ற பெர்ஃபார்மன்ஸ் சிலவற்றினை பற்றியும் கதைத்திருந்தோம். எவ்வாறான விடயங்களினால் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இவ்வளவு பிரசித்தி பெற்று இருக்கின்றது என்று கதைத்திருந்தோம். ஆகவே எவ்வாறு இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது என்று நாங்கள் டாட்பேடிற்கு சென்று பார்ப்போம். நான் இப்பொழுது என்னுடைய ப்ரௌசரில் இருக்கின்றேன். ப்ரௌசர் ஒன்றினை ஓப்பன் செய்து டாட்பேட் என்று சர்ச் செய்ய உங்களுக்கு முடியும். அதன் பிறகு இங்கு வருகின்ற டாட்பேட் என்ற லிங்கிற்கு செல்லுங்கள். நான் இந்த ஸ்கிரீனை சற்று பெரிதாக்குகின்றேன். இது டாட்பேடில் இருக்கின்றது. டாட்பேடிலேயே நாங்கள் டாட் கோடினை எழுதி செல்கின்றோம் என்று முன்னருள்ள வீடியோவில் நான் கதைத்திருந்தேன். ஏனென்றால் நாங்கள் டாட் எஸ்டிகேவினை இன்ஸ்டால் செய்வது இல்லை. நாங்கள் டாட்பேட் ஃபீச்சர்ஸினை இந்த டாட்பேடில் எக்ஸ்ப்ளோர் செய்கின்றோம். இதில் என்ன இருக்கின்றது என்று ஆரம்பத்தில் இதன் இன்டர்ஃபேஸினை ஃப்ரெண்ட்லி செய்து தருகின்றோம். நீங்களும் டாட்பேடினை உங்களுடைய மெஷினில் ஆன் செய்து இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு டாட்பேட் லோகோ இருக்கின்றது. இங்கிருந்து டாட் என்பதனை செலக்ட் செய்து இதில் காண்பிக்கின்றவாறு புதிய டாட்பேட் ஒன்றினை கிரியேட் செய்ய உங்களுக்கு முடியும். இங்கிருந்து உங்களுடைய டாட்பேடினை ரீசெட்டும் செய்ய முடியும். நீங்கள் ஏதாவது கோடினை எழுதியிருந்தால் இங்கு இருக்கின்ற ரீசெட் பட்டனை பிரஸ் செய்து டாட்பேடினை ஓப்பன் செய்த பொழுது இருந்த நிலைக்கு மீண்டும் ரீசெட் செய்ய முடியும். நாங்கள் புதிய டாட்பேட் ஒன்றினை தயாரித்திருப்பதனால் இந்த விடயங்கள் இன்னும் வேலை செய்யவில்லை. அடுத்ததாக நீங்கள் எழுதுகின்ற டாட் கோடின் ஃபார்மேட்டிங்கினை இந்த பட்டன் மூலம் சரி செய்ய முடியும். நாங்கள் டாட்டினை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விடயங்கள் பற்றி சரியாக கதைப்போம். டாட் கோடில் இன்டென்டேஷன்ஸ் போன்றவற்றினை சரியாக இந்த பட்டன் மூலம் எம்மால் சரி செய்ய முடியும். இங்கு நீங்கள் பைத்தன் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜினை தெரிந்திருந்தால் அது மிகவும் ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் ஆகும். அவற்றில் இன்டென்டேஷன்ஸினை நாங்கள் சரியாக வைக்க வேண்டும். டாட் ஜாவாஸ்கிரிப்ட் போன்ற லாங்குவேஜஸில் இன்டென்டேஷன்ஸினை சரியாக எதிர்பார்க்கவில்லை. பட் நாங்கள் அதனை குட் ப்ராக்டிஸ் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும். நாங்கள் கோடி எழுதி செல்லும் பொழுது சரியான இன்டென்டேஷன்ஸுடனேயே கோடினை எழுத வேண்டும். இவ்வாறு சரியாக இதனுடன் தொடர்புடைய இன்டென்டேஷன்ஸ் வந்திருக்கின்றது என்று இங்கு இருக்கின்ற கோடினை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இவற்றினை எம்மால் சரியாக ஃபார்மட் செய்ய முடியும். நோ ஃபார்மட்டிங் என்று உங்களுக்கு தெரிகின்றது. அதாவது இப்பொழுது இதில் இன்டென்டேஷன்ஸ் எதுவும் செய்யப்படவில்லை. நான் இவ்வாறு கொடுத்து ஃபார்மட் செய்தால் இங்கு மீண்டும் சரியான இன்டென்டேஷன்ஸாக மாறி இருப்பதை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த சீரீஸினை தொடர்ந்து செய்யும் பொழுது இதில் எதிர்பார்க்கப்படும் வகையில் இன்டென்டேஷன்ஸினை சரியாக கொடுக்க வேண்டும். அதாவது நாங்கள் ப்ரோக்ராம் ஒன்றினை எழுதும் பொழுது இன்டென்டேஷன்ஸுடன் சரியாக எழுதி செல்ல வேண்டும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றானது இன்டென்டேஷன்ஸினை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாங்கள் அதனை குட் ப்ராக்டிஸ் ஒன்றாக வைத்து செல்ல வேண்டியது அவசியமானது ஒன்று. இங்கு பட்டன் மூலம் உங்களால் டாட் எஸ்டிகேவினை இன்ஸ்டால் செய்ய முடியும். அதனை இன்ஸ்டால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு இங்கு சிறிய யூசர் நேம் ஒன்றை போன்று ப்ரொஜெக்டிற்கு பெயரொன்று வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இங்கு லோக்கல் எடிட்ஸ் இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற அனைத்தும் டாட் கோட் ஆகும். இங்கு சாம்பிள்ஸ் வேண்டுமென்றால் நீங்கள் சென்று பார்க்க முடியும். இவ்வாறு இருக்கின்ற அனைத்தும் கிளாஸஸினால் தயாரிக்கப்பட்ட டாட் கோட் ஆகும். நாங்கள் இப்பொழுது அவற்றினை எக்ஸ்ப்ளோர் செய்யவில்லை. நாங்கள் மீண்டும் புதிய டாட்பேட் ஒன்றினை தயாரிப்போம். அதன் பிறகு உங்கள் ஜிட்ஹப் மூலம் இன்டிகிரேட் ஆகியிருந்தால் இங்கு நீங்கள் தயாரித்த ஜிட்ஸினை பார்க்க முடியும். இந்த
GitHub பற்றி நாங்கள் பின்னர் கதைப்போம். அந்த விடயங்களில் ஜிட்ஸ் என்றால் என்ன என்று கதைப்போம். உங்களுக்கு இப்பொழுது ஐடியா இல்லை என்றால் அந்த விடயங்களை இப்பொழுது சற்று ஸ்கிப் செய்து வைப்போம். அதன் பிறகு இங்கு நீங்கள் லாகின் ஆகியிருந்தால் உங்களுடைய ப்ரொஃபைலினை காண்பிக்கும். இங்கு நான் GitHub மூலமாகவே லாகின் ஆக வேண்டும். உங்கள் நேமுடன் நீங்கள் GitHub மூலம் லாக் ஆகியிருப்பது உங்களுக்கு தெரியும். இவற்றினையே இந்த ஹெடரில் நாங்கள் பார்க்க வேண்டும். கீழே ஃபுட்டரில் பார்க்க வேண்டியவை அதிகமாக இல்லை. அதன் பிறகு 3 செக்ஷன்ஸ் இருப்பது உங்களுக்கு தெரியும். இவ்வாறு கோட் எழுதுவதற்கு இங்கு செக்ஷன் ஒன்று இருக்கின்றது. அண்ட் கன்சோல் என்று செக்ஷன் ஒன்றும் மற்றும் டாக்குமெண்டேஷன் என்று செக்ஷன் ஒன்றும் இருக்கின்றது. இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற பெரிய சிங்கிள் செக்ஷனிலேயே நாங்கள் டாட் கோடினை எழுதி செல்கின்றோம். எமது IDE போன்று இந்த பக்கத்தினை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் எழுதி செல்கின்ற கோடினை இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற செக்ஷனில் எழுதுகின்றோம். அதன் பிறகு இந்த செக்ஷனினை ரன் செய்த பிறகு வருகின்ற அவுட்புட்டினை இந்த வலது பக்கத்தில் இருக்கின்ற கன்சோலில் பார்க்கின்றோம். நான் இப்பொழுது இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். இதனை ரன் செய்த பிறகு இந்த கோடில் இருந்து வருகின்ற அவுட்புட்டினை நீங்கள் இந்த கன்சோல் என்ற செக்ஷனில் பார்க்க முடியும். இது ரன் ஆக சிறிது நேரம் எடுக்கும். இப்பொழுது என்னுடைய கன்சோலில் அவுட்புட் வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். இது எவ்வாறு பிரிண்ட் ஆனது என்று இந்த அவுட்புட் பற்றி நினைக்க வேண்டாம். இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் சரியாக பின்னர் கதைப்போம். இந்த கோட் பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம். நான் கூறுவதனை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எழுதுகின்ற கோடின் அவுட்புட்டினை இந்த கன்சோல் என்ற பகுதியிலேயே காண்பிக்கின்றது. அதன் பிறகு எம்முடைய கோடில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் எரர்ஸ், இஷ்யூஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த IDEயில் இருந்து இந்த டாக்குமெண்டேஷனில் எமக்கு கொடுக்கப்படுகின்றது. நான் இங்கு இந்த செமிகோலனை நீக்குகின்றேன். செமிகோலனை நீக்கிய பிறகு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் என்ற பகுதியில் எரர் ஒன்று எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் a செமிகோலன் என்று காண்பிக்கப்படும். அவ்வாறு உங்களால் இந்த சஜஷன்ஸினை யூஸ் செய்ய முடியும். லைன் நம்பரினை காண்பிக்கும். இவ்வாறு எரரினை காண்பிக்கும். இவ்வாறு டாக்குமெண்டேஷனில் ஏதாவது இருந்தால் இந்த டாக்குமெண்டேஷன் என்ற டேப்பில் அது காண்பிக்கப்படும். இப்பொழுது டாட் பேட் பற்றி ஏதாவது புரிதல் ஒன்று வந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஆரம்பத்தில் டாட் பேடில் கற்றுக்கொள்ளும் கன்செப்ட் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். நான் இவ்வாறு டாட் பேடினை மீண்டும் ஓபன் செய்து இந்த கோட் அனைத்தையும் நீக்கிவிட்டு டாட் பேடினை எமக்கு தெரிய வேண்டிய வகையில் சற்று ஜூம் செய்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் டாட் பேடின் உள்ளே இருக்கின்ற கோடினை ஆரம்பத்தில் இருந்து எழுதி செல்வோம். டாட் பேடில் முன்னர் இருந்த கோடினை கண்ட்ரோல் Z மூலம் அண்டு செய்ய முடியும். நான் இங்கு செமிகோலன் ஒன்றினை கொடுக்கின்றேன். இங்கே இருப்பது முன்னர் டாட்டில் இருந்த கோடாகும். இது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இந்த கோடினை நான் நன்றாக ஜூம் செய்த பிறகு இது மெயின் ஃபங்க்ஷன் ஒன்றினை உள்ளே ரன் ஆகி இருக்கின்றது. அதாவது void main என்ற ஒன்றின் உள்ளேயே இந்த கோட் கொடுக்கப்பட்டிருப்பதனை உங்களால் பார்க்க முடியும். நான் அதனை சரியாக இவ்வாறு செய்கின்றேன். இந்த டாட் கோட் கொடுக்கப்பட்டிருப்பது மெயின் என்ற ஒன்றின் உள்ளேயாகும் என்பதனை நீங்கள் பாருங்கள். ஆகவே நாங்கள் இந்த டாட்டில் மெயின் ஃபங்க்ஷன் என்ன என்று பார்ப்போம். நான் மீண்டும் என்னுடைய பிரசன்டேஷனிற்கு வந்திருக்கின்றேன். நான் மெயின் ஃபங்க்ஷன் பற்றியே இன்று கதைக்கப் போகின்றேன் என்று பிரசன்டேஷனை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள் டாட் புரோகிராமினை பார்த்தவுடன் void main என்ற ஒன்றின் உள்ளே நாங்கள் எழுதிய கோட் எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன? இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இதனை படித்து பாருங்கள். நான் மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் எனி டாட் அப்ளிகேஷன் என்று கூறுகின்றேன். உங்களுடைய எந்த டாட் அப்ளிகேஷனின் என்ட்ரி பாயிண்டாக இந்த ஃபங்க்ஷன் காணப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை கம்பைலில் இருந்து ரன் செய்வது இந்த ஃபங்க்ஷன் ஆகும். அதன் பிறகே மெயின் ஃபங்க்ஷனுள்ளே கொடுக்கப்பட்ட கோட்
படிப்படியாக கம்பைல் செய்து செல்கின்றது. இந்த விடயங்களை சரியாக நான் ஸ்கெட்சில் கூறுகின்றேன். அதன் பிறகு நான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஆல் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்று கதைக்கின்றேன். இங்கு கூறுவது என்னவென்றால், இது கூறுகின்ற விடயத்தினை நாங்கள் டிராயிங் போர்டிற்கு சென்று சரியாக புரிந்து கொள்வோம். நான் என்னுடைய டிராயிங் போர்டிற்கு வந்திருக்கின்றேன். டிராயிங் போர்டிற்கு வந்த பிறகு மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் இப்பொழுது கூறுகின்றேன். இதுவே என்னுடைய கோட் பிளாக் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வாறு கோட் பிளாக் ஒன்றினை வரைந்து கொள்கின்றேன். இதுவே என்னுடைய முழுமையான கோட் பிளாக் ஆகும். இதுவே மெயின் ஃபங்க்ஷன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மெயின் ஃபங்க்ஷன் என்று இவ்வாறு கொடுக்கின்றேன். இந்த எழுத்துக்கள் அழகில்லாமல் இருந்தாலும் அதிகம் நினைக்க வேண்டாம். இதுவே என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஆரம்பத்தில் என்னுடைய டாட் அப்ளிகேஷன் கம்பைலாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தே ஆரம்பிக்கும். இது என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். நான் மெயின் ஃபங்க்ஷனில் பல்வேறு விடயங்களை கொடுக்கின்றேன். நான் முன்னர் பிரசன்டேஷனில் இருந்த வகையில் பிரசன்டேஷனிற்கு செல்கின்றேன். பிரசன்டேஷனில் இருந்த வகையில் எம்மால் மெயின் ஃபங்க்ஷனிற்கு கொடுக்க முடியும். இது லைப்ரரி ஃபங்க்ஷனாக அல்லது யூசர் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் அல்லது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க முடியும். இந்த எந்த ஒன்றையும் மெயின் ஃபங்க்ஷன் மூலம் எம்மால் ரன் செய்ய முடியும். இந்த விடயங்கள் முக்கியம் இல்லை. நாங்கள் மெயின் ஃபங்க்ஷனிற்குள் 3 கோட் பிளாக்ஸ்களை கொடுப்போம். நான் ஆரம்ப கோட் பிளாக்கினை இவ்வாறு கொடுக்கின்றேன். இதுவே என்னுடைய ஆரம்ப கோட் பிளாக் ஆகும். நான் அதனை கேபிட்டல் A என்று நேம் கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இரண்டாவது கோட் பிளாக்கிற்கு செல்கின்றேன். இதனை நான் B என்று நேம் கொடுக்கின்றேன். அதன் பிறகு மூன்றாவது கோட் பிளாக்கினை C என்று கொடுக்கின்றேன். இந்த வெள்ளை நிற பாக்ஸினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்று உங்களுக்கு புரியும். அதன் பிறகு இந்த பாக்ஸிற்குள் நான் 3 பாக்ஸஸ்களை ரெண்டர் செய்திருக்கின்றேன். அதாவது 3 கோட் பிளாக்ஸினை நான் அதில் ரெண்டர் செய்திருக்கின்றேன். அந்த 3 கோட் பிளாக்ஸில் நான் A, B, C என்று 3 பெயர்களை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் டாட் அப்ளிகேஷன் ஒன்றினை தயாரிக்கும் பொழுது டாட் அப்ளிகேஷனில் ஆரம்பத்தில் இந்த மெயின் ஃபங்க்ஷன் என்பதே கால் ஆகும் என்று நான் கூறினேன். மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆவது என்றால் இந்த மெயின் ஃபங்க்ஷனிற்குள் இருக்கின்ற கோட் பிளாக்ஸும் கால் ஆகின்றன. இந்த கோட் பிளாக் கால் ஆகும் வரிசை என்ன என்று இப்பொழுது நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது A, B, C சரியாக கால் ஆகின்ற வரிசை என்ன? இங்கு B கால் ஆகின்றது, பிறகு A கால் ஆகின்றது, பிறகு C கால் ஆகின்றது, அல்லது C கால் ஆகின்றது, B கால் ஆகின்றது, A கால் ஆகின்றது, அல்லது A கால் ஆகின்றது, B கால் ஆகின்றது, C கால் ஆகின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். அவ்வாறு ஏதாவது வகையொன்றில் இது இவ்வாறு கால் ஆகின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கிருந்து பதில் ஒன்று மாத்திரமே சரியாகும். எது அந்த சரியான பதில் என்று நான் இப்பொழுது உங்களுக்கு கேட்கிறேன். அந்த சரியான பதில் இதுவாகும். இதில் ஆரம்பத்தில் A கால் ஆகின்றது, அடுத்ததாக B கால் ஆகின்றது, அதன் பிறகு இறுதியாக C கால் ஆகின்றது. ஆகவே எம்முடைய கோட் பிளாக்கில் மேலிருந்து கீழாகவே கம்பைலர் கம்பைல் செய்து வருகின்றது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த திசையிலே கம்பைலர் கம்பைல் செய்து வருகின்றது. அதாவது ஆரம்பத்தில் கம்பைல் ஆவது இந்த A என்ற கோட் பிளாக் ஆகும். ஏனென்றால் அது மேலே இருக்கின்றது. அடுத்து கால் ஆவது B என்ற கோட் பிளாக், அது Aற்கு பிறகு இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவதாக கால் ஆவது C என்ற கோட் பிளாக், அது மூன்றாவதாகவும் இறுதியானதாகவும் இருக்கின்றது. இந்த கோட் எவ்வாறு கம்பைல் ஆகின்றது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கம்பைல் ஆகின்ற வரிசையானது டாட்டிற்கு மாத்திரமல்ல, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இந்த வரிசையிலேயே கம்பைல் ஆகின்றது. அதாவது மேலிருந்து கீழாக எமது கோட் சரியாக கம்பைல் ஆகின்றது. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது மெயின் ஃபங்க்ஷன் பற்றி கதைக்க போகின்றேன். மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன? எமது டாட் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கும் முதலிடம் மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். எமது டாட் அப்ளிகேஷனின் என்ட்ரி பாயிண்டாக இது எடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு
மெயின் ஃபங்க்ஷனினை ஆரம்பத்தில் கால் செய்த பிறகு மெயின் ஃபங்க்ஷனிற்குள் இருக்கின்ற விடயங்கள் இந்த வரிசையிலேயே எக்ஸிக்யூட் ஆகின்றன என்று உங்களுக்கு புரியும். அதாவது மேலிருந்து கீழாக இருக்கும் வரிசையில் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மெயின் ஃபங்க்ஷன் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். இது டாட்டினால் டாட் பேடில் டிஃபால்ட்டாக ரெண்டர் ஆகும் கோடாகும். மெயின் ஃபங்க்ஷனில் எமது கோட் எவ்வாறு சரியாகவும் வரிசையாகவும் எக்ஸிக்யூட் ஆகின்றது என்று நீங்கள் இப்பொழுது இதனை மாற்றி பார்ப்போம். நான் இப்பொழுது அனைத்தையும் கண்ட்ரோல் A செய்து நீக்குகின்றேன். இப்பொழுது எமது டாட் பேட் ஆனது கிளீனாக இருக்கின்றது. ஆகவே ஆரம்பத்தில் இருந்தது போன்று நான் இதனை எழுதியிருக்கின்றேன். void. இந்த void என்றால் என்ன என்று அதிகம் நினைக்க வேண்டாம். அந்த விடயங்களை நான் பின்னர் கதைப்பேன். void main அதன் பிறகு மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். எமக்கு இதற்குள் தேவையான எதனையும் எழுத முடியும். நான் இப்பொழுது மெயின் ஃபங்க்ஷனினை தயாரித்து இருக்கின்றேன். இவ்வாறே மெயின் ஃபங்க்ஷனினை தயாரிக்க வேண்டும். இப்பொழுது நான் இதற்குள் கன்சோலில் ஏதாவது பிரிண்ட் ஆகும் வகையில் தயாரிக்கின்றேன். எனக்கு இந்த கன்சோலில் flutter for beginners என்ற வாக்கியத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு flutter for beginners என்ற வாக்கியத்தை இந்த கன்சோலில் பிரிண்ட் செய்ய வேண்டும். அதனை நான் எவ்வாறு செய்வேன்? ஏதாவது விடயம் ஒன்றினை கன்சோலில் பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் அல்லது கன்சோலில் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக டாட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அது பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது எனக்கு எரர்ஸ் வருகின்றது. உங்களுக்கு தெரியும், டாக்குமெண்டேஷன் என்ற டேபும் எரர்ஸ் வருவதனால் இங்கு தெரியவில்லை. இதனை நீக்கிவிட்டு எனக்கு கன்சோலில் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனினை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கூறினேன். நான் இப்பொழுது பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனினை கொடுத்தேன். இதற்குள் நாங்கள் விரும்புகின்ற எதனையுமே கொடுக்க முடியும். அதாவது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனிற்குள் உங்களுக்கு விருப்பமான விடயம் ஒன்றினை கொடுத்தால் அது உங்களுக்கு இதற்குள் டிஸ்பிளே ஆகும். நான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனினை கொடுத்தவுடன் எனக்கு 2 எரர்ஸ் வந்திருக்கின்றது. ஆரம்ப எரரினை பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் a செமிகோலன் என்பதே எரர் ஆகும். இந்த எரர் என்ன கூறுகின்றது? கட்டாயமாக டாட்டிற்கு ஸ்பெசிஃபிக்கான எரர் என்று இந்த எரர் கூறுகின்றது. டாட்டில் நாங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு லைனினையும் டெர்மினேட் செய்ய வேண்டும். டெர்மினேட் செய்வது என்றால் என்னுடைய இந்த லைன் இங்கிருந்து நிறைவடைந்து என்று கம்பைலருக்கு நாங்கள் கூற வேண்டும் என்று. இந்த லைன் இங்கிருந்து நிறைவடைந்தால் நீங்கள் இந்த லைனினை கம்பைல் செய்வதனை இங்கிருந்து நிறுத்த வேண்டும். கம்பைலருக்கு அந்த விடயத்தினை வார்த்தையில் கூற முடியாது. நாங்கள் இங்கிருந்து கம்பைல் செய்வதனை நிறுத்து என்று இங்கு ஆங்கிலத்தில் எழுத முடியாது. ஆகவே நாங்கள் எவ்வாறு அந்த வேலையை கூறுகின்றோம்? இங்கு இறுதியில் இவ்வாறானதொரு செமிகோலன் கொடுத்து இந்த லைனின் ஸ்டேட்மெண்ட் இங்கிருந்து நிறைவடைகின்றது என்று கூற வேண்டும். முன்னர் இருந்த எரர் இப்பொழுது நீங்கிவிட்டது என்று உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எரர் ஒன்றினை ஃபிக்ஸ் செய்து விட்டோம். அடுத்த எரரினை இவ்வாறு ஃபிக்ஸ் செய்வது என்று பார்ப்போம். என்ன என்று நாங்கள் படித்து பார்ப்போம். லைன் 3 எரர் ஒன்று வருகின்றது. இந்த சேம் லைன் எம்மை பார்த்து கூறுகின்றது, 1 பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் எக்ஸ்பெக்டட் பை பிரிண்ட். அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷன் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் ஒன்றினை எக்ஸ்பெக்ட் செய்கிறது, பட் 0 ஃபவுண்ட். அதாவது இதற்குள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்குள் ஏதாவது விடயம் ஒன்றினை எக்ஸ்பெக்ட் செய்கிறது. இந்த 1 பொசிஷனல் ஆர்கியூமெண்ட் எக்ஸ்பெக்டட் பை பிரிண்ட், அதாவது ஆர்கியூமெண்ட் ஒன்று கட்டாயமாக பிரிண்டிற்கு தேவையாகும். ஆனால் எதுவும் கொடுக்கப்படவில்லை, பட் 0 ஃபவுண்ட். நாங்கள் ஏதாவது விடயம் ஒன்றினை கொடுத்து பார்ப்போம். நான் flutter என்று கொடுக்கின்றேன். இதோ flutter என்று கொடுத்து விட்டேன். flutter என்று கொடுத்தாலும் இவர் இன்னும் திருப்தி அடையவில்லை போல் இருக்கின்றது. மீண்டும் வருகின்ற எரர் என்னவென்று பார்ப்போம். இங்கு undefined name flutter, try correcting the name to one that is defined or defining the name என்று கூறப்படுகிறது. இவ்வாறு எம்மால் flutter போன்ற வார்த்தை ஒன்றினை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்குள் எவ்வாறு ரன் செய்ய முடியாது என்று இங்கு இது கூறப்படுகிறது. இந்த flutter என்பது வார்த்தை ஒன்றாகும். இது வார்த்தை என்று நீங்கள்
Flutter SDK-ற்கு அல்லது கம்பைலருக்கு கூற வேண்டும். இதற்கு எம்மால் Flutter என்று ஸ்ட்ரிங் ஒன்றினை டிஃபைன் செய்ய முடியும். இந்த இடத்தில் ஸ்ட்ரிங் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்ட்ரிங் என்றால் என்ன, நம்பர் என்றால் என்ன, இன்டிஜர் என்றால் என்ன, டபுள் என்றால் என்ன என்று நாங்கள் டேட்டா டைப்ஸ் பற்றி கதைக்கும் பொழுது இந்த விடயத்தை உங்களுக்கு விளக்குகின்றேன். எமக்கு இப்பொழுது கன்சோலில் ஏதாவது பிரிண்ட் செய்ய வேண்டும். அதனால் நான் இப்பொழுது ஸ்ட்ரிங் என்றால் என்ன என்று உங்களுக்கு கூறுகின்றேன். ஸ்ட்ரிங் என்றால் ஏதாவது வார்த்தை ஒன்றினை அல்லது வாக்கியத்தை நாங்கள் பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். அதாவது ஏதாவது எழுத்து செட் ஒன்றினை பிரிண்ட் செய்ய வேண்டும். இந்த எழுத்து செட் ஒன்றினை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இதனை டபுள் கோட்ஸிற்குள் அல்லது சிங்கிள் கோட்ஸிற்குள் இந்த வாக்கியத்தினை கொடுக்க வேண்டும். நாங்கள் டபுள் கோட்ஸிற்குள் Flutter என்று கொடுப்போம். சரியா என்று பார்ப்போம். நான் டபுள் கோட்ஸிற்குள் Flutter என்று கொடுத்தேன். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்குமெண்டேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் இது வாக்கியம் ஒன்று என்பதால் நாங்கள் இதனை ஸ்ட்ரிங் ஆகவே டிஃபைன் செய்து விட்டோம். ஸ்ட்ரிங் ஆக டிஃபைன் செய்வது எவ்வாறு? இந்த வார்த்தை அல்லது வாக்கியத்தை நாங்கள் டபுள் கோட்ஸ் அல்லது சிங்கிள் கோட்ஸிற்குள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் இதனை ரன் செய்கின்றேன். ரன் செய்த பிறகு எமது கன்சோலில் Flutter என்று பிரிண்ட் ஆகி இருப்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்பொழுது Flutter for Beginners என்று டைப் செய்து பார்ப்போம். என்ன நடக்கின்றது என்று மீண்டும் ரன் செய்து பார்ப்போம். Flutter for Beginners என்று அழகாக இவ்வாறு கன்சோலில் இது பிரிண்ட் ஆகின்றது. இவை டபுள் கொட்டேஷன்ஸ் ஆகும். நாங்கள் சிங்கிள் கொட்டேஷன்ஸ் கொடுத்தாலும் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று இப்பொழுது பார்ப்போம். நான் பிரிண்ட் செய்கின்றேன். சிங்கிள் கொட்டேஷன் ஒன்றை கொடுத்தேன். Flutter for Beginners. இப்பொழுது மீண்டும் எரர் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த எரரினை நாங்கள் முன்னர் ஃபிக்ஸ் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். இது expected to find semicolon ஆகும். ஏனென்றால் நான் 4வது லைனில் இது எங்கிருந்து டெர்மினேட் ஆகின்றது என்று கம்பைலருக்கு கூற வேண்டும். இவ்வாறு இங்கு செமிகோலன் கொடுத்ததால் வேலை சரியாகும். நான் இப்பொழுது இங்கு சென்று இதனை ரன் செய்கின்றேன். இதனை ரன் செய்த பிறகு Flutter for Beginners என்று 2 முறை பிரிண்ட் ஆகின்றது உங்களுக்கு தெரியும். இந்த 3வது லைனில் இருந்து முதலாவது பிரிண்ட் ஆகும். இந்த 4வது லைனில் இருந்து 4வது பிரிண்ட் ஆகும். இப்பொழுது நான் கதைத்த மற்றொரு கன்செப்டினை இங்கு எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டும். மெயின் ஃபங்க்ஷனில் கம்பைலேஷன் நடைபெறும் வரிசை பற்றி நான் இங்கு கன்செப்ட் ஒன்றினை கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும். கம்பைலேஷன் மேலிருந்து கீழாக நடைபெறுகின்றது என்று கூறினேன். நான் கூறியது உண்மையா என்று இப்பொழுது பார்ப்போம். நான் இங்கு இந்த வாக்கியங்களை மாற்றுகின்றேன். இங்கு இதனை கேபிட்டல் A என்று கொடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த வரிசையே எனக்கு தேவையாகும். ஆரம்பத்தில் நான் A என்று பிரிண்ட் செய்கிறேன். அது என்னுடைய முதல் கோட் பிளாக் ஆகும். அதன் பிறகு இங்கு இதனையும் டபுள் கொட்டேஷன்ஸில் கொடுப்போம். இங்கு நான் B என்று கொடுக்கின்றேன். இது என்னுடைய 2வது கோட் பிளாக் ஆகும். இது பிரிண்ட் A, இது பிரிண்ட் B ஆகும். மற்றும் எனக்கு இதற்கு 3வது கோட் பிளாக்காக பிரிண்ட் என்று வேண்டும். அதனையும் நான் பிரிண்ட் C என்று கொடுக்கின்றேன். செமிகோலனையும் கட்டாயமாக ஆட் செய்ய வேண்டும். நான் கூறியது உண்மையா என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு இதனை ரன் செய்து பார்க்க வேண்டும். ரன் செய்த பிறகு A, B, C என்று கீழாக பிரிண்ட் ஆக வேண்டும். இவ்வாறு அழகாக A, B, C என்று பிரிண்ட் ஆகின்றது. நாங்கள் எதிர்பார்த்த அதே வரிசையில் அழகாக கம்பைல் ஆகி இருக்கின்றது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இப்பொழுது கன்சோலில் ஏதாவது ஒன்றினை எவ்வாறு பிரிண்ட் செய்வது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். கன்சோலில் ஏதாவது அவுட்புட்டினை பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே ரன் செய்ய வேண்டும். வாக்கியம் ஒன்றினை அல்லது வார்த்தையை எவ்வாறு பிரிண்ட் செய்வது என்று இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். வாக்கியம் ஒன்றினை எவ்வாறு பிரிண்ட் செய்வது என்று மீண்டும் பார்ப்போம். நான் இதனை ரிமூவ் செய்கின்றேன். இவ்வாறு வார்த்தை ஒன்றினை எம்மால் பிரிண்ட் செய்ய முடியும். எமக்கு வாக்கியம் ஒன்றினை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் Flutter for Beginners என்று இவ்வாறு பிரிண்ட் செய்யலாம்.
மற்றும் நாங்கள் செமிகோலனினை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் எரர் ஒன்று வரும். இவ்வாறு வார்த்தை, வாக்கியம் என்பவற்றை பிரிண்ட் செய்கின்றோம். நீங்கள் நான் கூறும் விடயங்களை நோட்ஸாக சரியாக எழுதி வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது எனக்கு இந்த கம்பைலில் இந்த கோடினை எழுதும் பொழுது நோட் ஒன்றினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் புதிய விடயம் ஒன்றினை கற்றுக்கொண்டேன். நான் வார்த்தை ஒன்றினை இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன், சென்டென்ஸ் ஒன்றினை இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன் என்று என்னுடைய கோடில் ஏதாவது டாக்குமெண்டேஷனை எழுத வேண்டும். இதற்காகவே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கமெண்ட்ஸ் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஃப்ளட்டரில் அல்லது டாட்டில் எவ்வாறு சரியாக கமெண்ட் கொடுப்பது என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு இந்த கமெண்டினை கொடுக்கும் விதத்தினை நீங்களாகவே தனியாக கண்டுபிடிக்க முடியும் என்று இவ்வாறு நினையுங்கள். நான் இப்பொழுது இதனை கூற வேண்டியது இல்லை. இவ்வாறு ஏதாவது எரர் வந்தால் எவ்வாறு செய்வது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். இதற்கு சிறிய விடயம் ஒன்றினை செய்ய வேண்டி இருக்கின்றது. நீங்கள் புதிய டேப் ஒன்றினை ஓபன் செய்யுங்கள். How to add a commenting dot என்று நான் இங்கு எழுதுகின்றேன். இவ்வாறு எழுதி என்டர் செய்து இது வரும் வகையில் படித்து பார்ப்போம். இந்த கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் போன்ற வெப்சைட்டில் அவர்களுடைய சிறந்த டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கின்றது. இந்த டாக்குமெண்டேஷனை படித்து பாருங்கள். இங்கு டைப்ஸ் ஆஃப் டாட் கமெண்ட்ஸ், டாட் சிங்கிள் லைன் கமெண்ட், டாட் மல்டி லைன் கமெண்ட் என்று இருக்கின்றது. இவ்வாறு சிங்கிள் லைன் கமெண்டினை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு மல்டி லைன் கமெண்டினை எவ்வாறு கொடுப்பது என்று பார்ப்போம். இவ்வாறு மல்டி லைன் கமெண்ட் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்டேஷன் கமெண்ட் என்று ஒன்று இருக்கின்றது. டாக்குமெண்டேஷன் கமெண்டினை இவ்வாறு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இவ்வாறு நாங்கள் ஏதாவது விடயம் ஒன்று புரியாவிட்டால் அதனை தேடி பார்க்கின்றோம். இப்பொழுது நான் கதைத்தது போன்று எனக்கு டாட்டில் எவ்வாறு கமெண்ட் கொடுப்பது என்று பார்க்க வேண்டும். கமெண்ட் கொடுப்பதற்கு 3 முறைகள் இருக்கின்றன. சிங்கிள் லைன் கமெண்டாக, மல்டி லைன் கமெண்டாக அல்லது டாக்குமெண்டேஷன் கமெண்டாக இருக்கலாம். நான் இதனை கூகுள் சர்ச் செய்தேன். வந்த ரிசல்ட்டிற்கு சென்று அந்த டாக்குமெண்டேஷனை படித்து பார்த்தால் உங்களுக்கு இந்த வேலையை எவ்வாறு செய்வது என்று சரியாக படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த பிராக்டிஸினை கட்டாயமாக்கி கொள்ளுங்கள். நான் மீண்டும் என்னுடைய டாட் பேடிற்கு வருகின்றேன். எனக்கு இங்கு 3வது லைனில் இவ்வாறு டாட்டில் வார்த்தை ஒன்றினை பிரிண்ட் செய்கின்றோம் என்று சிங்கிள் லைன் கமெண்ட் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நான் ஜூம் அவுட் செய்கின்றேன். நான் இங்கு சிங்கிள் லைன் கமெண்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன். மீண்டும் நான் அதனை தேடி கண்டுபிடித்து டாக்குமெண்டேஷனிற்கு செல்கின்றேன். டாட் சிங்கிள் லைன் கமெண்ட் என்று இருக்கின்றது. இவ்வாறு /2 தேவையாகும். நான் இவ்வாறு /2 டைப் செய்கின்றேன். உங்களுக்கு ஷார்ட்கட் ஒன்றினை கூறுகின்றேன். Ctrl// பிரஸ் செய்தால் உங்களால் /2 கொடுக்க முடியும். நான் இவ்வாறு print a word in dot என்று எழுதுகின்றேன். இதுவே நான் செய்ததாகும். நான் இப்பொழுது வார்த்தை ஒன்றினை இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன் என்று கமெண்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன். இவ்வாறு சென்டென்ஸ் ஒன்றினை பிரிண்ட் செய்கின்றோம் என்று இங்கு எனக்கு கமெண்ட் ஒன்றினை கொடுக்க வேண்டும். நீங்கள் ட்ரை செய்து பாருங்கள். நீங்கள் ட்ரை செய்தால் செய்தது சரியா என்று பாருங்கள். மேலே உள்ள வகையில் print a sentence in dot என்று இவ்வாறு நாங்கள் சென்டென்ஸ் ஒன்றினை பிரிண்ட் செய்கின்றோம் என்று கமெண்ட் கொடுத்தேன். இந்த கமெண்ட் வேறு சிறப்பு என்ன? இந்த கமெண்டினை நீக்கினால் இங்கு எரர் ஒன்று வரும். எரர்ஸ் நிறைய வரும். ஏனென்றால் நான் இங்கு plain English என்று எழுதியிருக்கின்றேன். print a word in dot என்பது plain English ஆகும். இங்கு இது டாட் கோட் ஒன்றாகும். இவ்வாறு எழுதியிருப்பது டாட் கோட் என்று இங்கு டாட் கம்பைலர் தெரிந்து கொள்கின்றது. ஆகவே அவருக்கு கம்பைல் செய்ய முடியும். ஆனால் டாட் கம்பைலருக்கு இங்கிலீஷினை எவ்வாறு கம்பைல் செய்வது என்று தெரியாது. அதனாலே இங்கு எரர் ஒன்று வருகின்றது. நான் இதனை மீண்டும் கமெண்ட் செய்கிறேன். அதனை கமெண்ட் செய்த பிறகு இது பிரிண்ட் ஆகாது என்று உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது கமெண்ட் ஒன்று என்று கம்பைலர் தெரிந்து கொள்கின்றது. ஆகவே
இந்த லைனினை ஸ்கிப் செய்து அடுத்த லைனினை கம்பைல் செய்கிறது. ஆகவே இங்கு நான் 3வது லைனினை ஸ்கிப் செய்து 4வது லைனினை பிரிண்ட் செய்ய முடியும். இந்த லைனில் Flutter என்று பிரிண்ட் செய்யுமாறு கூறுகின்றது. இதோ நான் பிரிண்ட் செய்து விட்டேன். 5வது லைனில் இவ்வாறு எதுவும் இல்லை, ஸ்கிப் செய்தேன். 6வது லைனுக்கு வந்தால் மீண்டும் கமெண்ட் ஒன்று இருக்கின்றது, இதனையும் ஸ்கிப் செய்யுங்கள் என்று நான் கூறுகின்றேன். 7வது லைனிற்கு செல்லுங்கள். 7வது லைனிற்கு வந்த பிறகு Flutter for Beginners என்று டாட்டில் பிரிண்ட் செய்யுமாறு கூறுகின்றது என்று உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு சரியாக கன்சோலில் பிரிண்ட் ஆகின்றது. இதுவே நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்து செய்யும் வேலையாகும். கமெண்ட்ஸ் கொடுப்பதால் இந்த கமெண்ட் கொடுக்கப்பட்ட லைன் செக்ஷனினை கம்பைல் செய்ய தேவையில்லை. இதனை ஸ்கிப் செய்யுங்கள் என்று நாங்கள் கம்பைலருக்கு கூறுகின்றோம். இது என்னுடைய இலகுவிற்காக கொடுக்கப்பட்ட கமெண்ட் என்று இந்த கன்வென்ஷன்ஸில் கூறுகின்றோம். சிங்கிள் லைன் கமெண்டினை எவ்வாறு கொடுப்பது என்று நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இங்கு மேலும் மல்டிலைன் கமெண்ட் என்று ஒன்றும் இருக்கின்றது. மல்டிலைன் கமெண்டினை பின்னர் கொடுத்து எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். பட் உங்களுக்கு வேண்டுமென்றால் இவ்வாறு மல்டிலைன் கமெண்ட் கொடுப்பது என்று கொடுத்து பார்க்கலாம். உங்களால் / மற்றும் ஆஸ்ட்ரிக் குறியீடு மற்றும் / பிரஸ் செய்தால் மல்டிலைன் கமெண்டினை கொடுக்க முடியும். நான் அதனை எவ்வாறு செய்வது என்று பின்னர் கூறுவேன். எனக்கு இப்பொழுது நம்பர் ஒன்றினை பிரிண்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் சென்டென்ஸ் ஒன்றினை பிரிண்ட் செய்யும் விதத்தை தெரிந்து கொண்டோம். வேர்ட் ஒன்றினை பிரிண்ட் செய்யும் விதத்தை தெரிந்து கொண்டோம். எனக்கு 100 போன்ற நம்பர் ஒன்றினை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் இதனை செய்து பார்க்கின்றேன். பிரிண்டினை நாங்கள் ஸ்ட்ரிங்கினை பொதுவாக கன்சோலில் பிரிண்ட் செய்யும் விதமாக இதனை ரன் செய்து பார்க்கின்றோம். நான் இதனை ரன் செய்த பிறகு எரர் வருமா இல்லையா என்று பார்ப்போம். எரர் வரவில்லை. 100 என்று பிரிண்ட் ஆகிறது. ஆனால் இங்கு 100 என்று பிரிண்ட் ஆகின்றது வாக்கியமா, வார்த்தையா அல்லது எண்ணா என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. இங்கு மற்றொரு வேலையை உங்களால் செய்ய முடியும். நான் 100 என்று இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்கு ஆர்கியூமெண்ட் ஒன்று தேவைப்பட்டது. உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆர்கியூமெண்ட் ஒன்றினை இதற்கு பாயிண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் ஆர்கியூமெண்ட் ஒன்றாக வேர்ட் ஒன்றினை அல்லது கேரக்டர் லிஸ்டினை பிரிண்ட் செய்தாலும் இது அடையாளம் கண்டுகொள்ளாது. இதனை நாங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் செய்ய வேண்டும். பட் இன்டிஜர் அல்லது டபுள் வேல்யூவினை இந்த இன்டிஜர் மற்றும் டபுள் வேல்யூ என்றால் என்ன என்று உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம். நாங்கள் பின்னர் அந்த விடயங்கள் பற்றி கதைப்போம். நாங்கள் பொதுவாக எளிமையாக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் எண் ஒன்றினை பிரிண்ட் செய்ய முயற்சிக்கும் பொழுது இவருக்கு பிரிண்ட் செய்ய வேண்டியது நம்பர் ஒன்றினை ஆகும் என்று டாட் கம்பைலர் தெரிந்து கொள்கின்றது. ஆகவே நான் இதற்கு எரர்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த எண்ணை பிரிண்ட் செய்யுங்கள். நாங்கள் இதனை ரன் செய்து 2 முறை 100 பிரிண்ட் ஆகுமா என்று பார்ப்போம். பாருங்கள், இங்கு 100 என்று 2 முறை பிரிண்ட் ஆகின்றது. பட் இங்கு மேலே உள்ள 100 வேறு விதமாக பிரிண்ட் ஆகின்றது, கீழே உள்ள 100 வேறு விதமாக பிரிண்ட் ஆகின்றது. இங்கு நடைபெற்ற வேலையினை மல்டிலைன் கமெண்டாக எழுதும் முறையினை உங்களுக்கு கூறுகின்றேன். டபுள் கொட்டேஷனுடன் பிரிண்ட் செய்தால் 100 என்ற வார்த்தையையே நாம் பிரிண்ட் செய்திருக்கின்றேன். 100 என்ற எண்ணை அல்ல இது இங்கு பிரிண்ட் செய்தது என்று நான் இங்கு எழுத வேண்டும். இங்கு கொட்டேஷன்ஸ் இல்லாமல் எண்ணை மாத்திரம் கொடுத்து, அதாவது 100 என்ற எண்ணை 100 என்ற இன்டிஜர் வேல்யூவினை பிரிண்ட் செய்திருக்கின்றோம். நான் அதனை இவ்வாறு மல்டிலைன் கமெண்ட் கொடுத்து எழுதுகின்றேன். மல்டிலைன் கமெண்டினை எவ்வாறு கொடுப்பது? நாங்கள் மீண்டும் டாக்குமெண்டேஷனுக்கு செல்வோம். / மற்றும் ஆஸ்ட்ரிக் குறியீடு மற்றும் / மற்றும் ஆஸ்ட்ரிக் குறி கொடுத்து மல்டிலைன் கமெண்டினை ஓபன் செய்ய உங்களால் முடியும். அதன் பிறகு மல்டிலைன் கமெண்ட் நிறைவடைய வேண்டிய இடத்திற்கு சென்று உங்களால் இங்கு புரியும் விதமாக here 100 is a word and 100 is a number என்று எழுத முடியும். இவ்வாறு ஸ்ட்ரிங்காக எழுதும் பொழுது அது வேர்ட் மற்றும் இவ்வாறு எண்ணாக பிரிண்ட் செய்யும் பொழுது அது நம்பர் என்று
இங்கு நான் கூறினேன். மல்டிலைன் கமெண்ட் கொடுத்தால் நான் இதனை மல்டிலைனாக செய்கின்றேன் அண்ட் என்று கீழே கொடுப்போம். பாருங்கள், மல்டிலைன் கமெண்டினை ஸ்டார்ட் செய்த இடம் இங்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எங்கு என் செய்கின்றோம் என்று எங்கும் கூறவில்லை. அதனால் இங்கு எரர் ஒன்று வருகின்றது. அதாவது நான் இந்த கமெண்டினை எங்கிருந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று இவருக்கு தெரியவில்லை. ஆகவே நான் நிறைவு செய்ய வேண்டிய விதத்தினை இவ்வாறு சரியாக கொடுக்கின்றேன். அதனை கொடுத்த பிறகு எமக்கு இந்த இஷ்யூவும் இல்லை. சரியாக மல்டிலைன் கமெண்ட் வந்திருக்கின்றது. இப்பொழுது நான் ரன் செய்கின்றேன். ரன் செய்தாலும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. இங்கு நடைபெற்ற வேலை உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவை சரியாக புரிந்ததனால் நான் இவற்றை கிளியர் செய்து விடுகின்றேன். நாங்கள் அந்த வேர்ட் நம்பர் என்று குழப்பம் அடைந்தால் அதனை மீண்டும் சரியாக புரிந்து கொள்வோம். நான் இங்கு வேர்டாக 100னை பிரிண்ட் செய்கின்றேன். இது நம்பர் என்றால் என்னால் இதற்கு எந்த இன்டிஜர் வேல்யூவினையும் இணைக்க முடியும். பாருங்கள், இன்டிஜர் வேல்யூவினை இணைக்க முயற்சிக்கும் பொழுது the argument type int can be assigned to the parameter type string என்று இங்கு எரர் ஒன்று வருகின்றது. இங்கு என்ன கூறப்படுகின்றது? இங்கு ஸ்ட்ரிங்கிற்கு இவ்வாறு இன்டிஜரினை ஆட் செய்ய முடியாது என்று கூறுகின்றது. நான் இதனை இவ்வாறு செய்து காண்பிக்கின்றேன். ஆரம்பத்தில் 2னையும் இரண்டாவதாக ஸ்ட்ரிங் 100னையும் கொடுத்து பிரிண்ட் செய்கின்றேன். என்ன எரர் வருகின்றது என்று இப்பொழுது பார்ப்போம். நான் இதனை இவ்வாறு கமெண்ட் செய்கின்றேன். உங்களால் இதனை கமெண்ட் செய்ய முடியும். நான் எளிய வழியை கூறுகின்றேன். இந்த லைன் கம்பைல் ஆக வேண்டாம் என்று நீங்கள் இப்பொழுது நினையுங்கள். ஆகவே இந்த லைனிற்கு சென்று இவ்வாறு கர்சரினை வைத்து Ctrl// பிரஸ் செய்ய உங்களால் முடியும். அப்பொழுது ஆட்டோவாக கமெண்டாக கன்வெர்ட் ஆகும். இப்பொழுது பாருங்கள், இங்கு the argument type string can be assigned to a parameter type num என்று கூறுகின்றது. இந்த நம்பருக்கு ஸ்ட்ரிங்கினை இணைத்து வேலை செய்ய முடியாது என்று இங்கு கூறப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்கு ஆரம்பத்தில் கொடுக்கும் வேல்யூவுடன் இவர் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து ரிட்டர்ன் ஆகும் ரிட்டர்ன் டைப்பினை கண்டுபிடிக்கின்றார். நீங்கள் இங்கு ஸ்ட்ரிங் 200 என்று கொடுத்தால் பாருங்கள், இது சரியாக பிரிண்ட் ஆகின்றது. நீங்கள் இங்கு நம்பர் 100னை இணைக்க முயற்சித்தால் இது சரியாக வேலை செய்யும். நான் இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். ரன் செய்த பிறகு ஸ்ட்ரிங்கள் ஒரே விதமாக இணைக்கப்பட்டன, நம்பர்ஸ் ஒரு விதமாக இணைக்கப்பட்டன. இதனை சரியாக புரிந்து கொள்ள மீண்டும் எம்முடைய டிராயிங் பேடிற்கு செல்வோம். நீங்கள் டாட் பேடில் பார்த்தீர்கள், நாங்கள் ஸ்ட்ரிங் 2னை இணைத்தால் அவற்றின் அவுட்புட் ஒரு விதமாக வந்தது. நான் உங்களுக்கு டாட் பேடில் காண்பித்தால் இவ்வாறு ஸ்ட்ரிங் 2னை இணைத்தால் உங்களுக்கு தெரியும் இவ்வாறு அவுட்புட் ஒரு விதமாக வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் நம்பர்ஸ் 2னை இணைத்தால் அது மற்றொரு விதமாக அவுட்புட் வந்திருக்கின்றது. இங்கு என்ன நடைபெற்று இருக்கின்றது என்று நான் இப்பொழுது எக்ஸ்பிளைன் செய்கின்றேன். நான் இங்கு இந்த லைனினை காப்பி செய்து மீண்டும் இதனை உள்ளே கொடுக்கின்றேன். இங்கிருந்து நாங்கள் ஸ்ட்ரிங் 2னை பிரிண்ட் செய்திருக்கின்றேன். இங்கு என்ன நடைபெற்று இருக்கின்றது? இந்த 100 என்ற ஸ்ட்ரிங் இவ்வாறு இருக்கின்றது. இங்கு நடைபெற்று இருக்கின்றது 100 என்ற ஸ்ட்ரிங்கின் பிறகு 200 இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஸ்ட்ரிங் என்றால் வேர்ட் ஆகும். ஸ்ட்ரிங்காக வேர்ட் ஒன்றே எழுதப்பட்டிருக்கின்றது. இது வேர்ட் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் 100 இருக்கின்றது, அதன் பிறகு 200 இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இது தனி ஸ்ட்ரிங் ஒன்றாக கன்வெர்ட் ஆகின்றது. இங்கு டாட் பேடில் நடைபெற்று இருக்கின்றது. இங்கு அவுட்புட் ஆனது 100ன் பின்னால் 200 இணைக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். இதே வேலையினை நீங்கள் நம்பர்ஸினை கொடுத்து குழப்பினால், நாங்கள் ஏதாவது ஸ்ட்ரிங்கினை கொடுத்து செய்தாலும் இதுவே நடைபெறும். ஃப்ளட்டர் என்று நான் பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு வேண்டிய எந்த ஸ்ட்ரிங்கினையும் இணைக்க முடியும். டாட் என்று நான் இணைக்கின்றேன். என்ன அவுட்புட் வரும் என்று இப்பொழுது பார்ப்போம். நீங்கள்
மேலே உள்ள எக்ஸாம்பிளினை சரியாக நினைத்திருந்தால் என்ன அவுட்புட் வரும் என்று உங்களுக்கு இப்பொழுது புரிய வேண்டும். இந்த அவுட்புட் கட்டாயமாக flutter என்ற வார்த்தையினை பின்னால் டாட் என்ற வார்த்தை இணைந்து வர வேண்டும். என்ன நடைபெறுகின்றது என்று இங்கு பார்ப்போம். இங்கு வார்னிங்ஸ் வருகின்றது. அதனை கவனிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், நான் கூறியபடி flutter என்ற வார்த்தையின் பின்னர் டாட் என்ற வார்த்தை இணைந்திருக்கின்றது. அதாவது இவ்வாறு ஸ்ட்ரிங் இரண்டாக பிரிண்ட் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நாங்கள் அனுப்பும் ஸ்ட்ரிங்கின் வேல்யூவின் பின்னால் இரண்டாவதாக அனுப்பும் ஸ்ட்ரிங் இணைக்கப்படுவதே நடைபெறுகின்றது. நம்பர்ஸ் 2 இணைக்கப்பட்டிருப்பது இங்கு நடைபெற்று இருக்கின்றது. இங்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஒன்றே நடைபெற்று இருக்கின்றது. இங்கு நம்பர் இணைக்கப்படும் பொழுது அரித்மெட்டிக் ஆபரேஷன் என்று, அதாவது 100ற்கு 2 இணைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். 2ற்கு 100 இணைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டும் ஒன்றாகும். அப்பொழுது இதன் அவுட்புட்டாக 102 வருகின்றது. ஏனென்றால் இங்கு இவை நம்பர்ஸாகவே டிஃபைன் செய்யப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் வேர்ட்ஸாகவோ அல்லது ஸ்ட்ரிங்காகவோ டிஃபைன் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் கூற முயற்சிக்கும் விடயம் என்னவென்றால், நீங்கள் சரியாக அதனை புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு இந்த மெயின் ஃபங்க்ஷனினை மீண்டும் கிளியர் செய்கின்றேன். இப்பொழுது ஸ்ட்ரிங் 2 இணைக்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது மற்றும் நம்பர்ஸ் 2 இணைக்கப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசமானது சரியாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் அரித்மெட்டிக் ஆபரேஷன் என்றால் என்ன, டாட்டில் அரித்மெட்டிக் ஆபரேஷனினை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆபரேஷன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எப்பொழுதும் நம்பர்ஸினை கொண்டே நடைபெறும். அரித்மெட்டிக் ஆபரேஷனினை ஸ்ட்ரிங்கினை கொண்டும் செய்ய முடியும். அந்த விடயங்களை நாங்கள் பின்னர் கதைப்போம். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மூலமாக எம்மால் எண்களை கொண்டு கணித பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த டாட் என்ற லாங்குவேஜில் எம்மால் அதை வேலையை செய்ய முடியும். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸாக உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் போன்றவற்றினை அரித்மெட்டிக் ஆபரேஷனாக செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது டாட்டில் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் மீண்டும் என்னுடைய டாட் பேடிற்கு வருகின்றேன். டாட் பேடில் மெயின் ஃபங்க்ஷனிற்குள் இருக்கின்ற அனைத்தையும் கிளியர் செய்து விட்டேன். நான் இங்கு வேண்டுமென்றால் ஒரு கமெண்டினை கொடுக்கின்றேன். நான் இங்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் என்று கமெண்டினை கொடுக்கின்றேன். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸில் அடிஷன் இருக்கலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். நான் இங்கு சிம்பலினையும் கொடுக்கின்றேன். அடிஷன் என்றால் இந்த சிம்பிள் ஆகும். நீங்கள் ஆரம்பத்தில் அடிஷனினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்ப்போம். என்னால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றினை கொடுத்து அடிஷனினை விளக்க முடியும். ஏதாவது 2 எண்களை இணைக்க வேண்டும் என்று நீங்கள் இணையுங்கள். இணைத்து கன்சோலில் அவுட்புட்டினை பார்க்க வேண்டும். ஆகவே உங்களால் அதனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிற்குள் இவ்வாறு கொடுக்க முடியும். நான் இவ்வாறு 12ற்கு 40னை இணைத்தேன். இங்கு பிளஸ் குறியீடு இருக்க வேண்டும். அவுட்புட் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க முடியும். வழமை போன்று கணிதத்தில் செய்யும் விடயங்களே இவையாகும். நான் இதனை பிரிண்ட் செய்தால் நீங்கள் நினைத்தபடி அவுட்புட் வர வேண்டும். எம்முடைய அவுட்புட் 52ஆக வந்திருக்கின்றது. 40ற்கு 12ஐ இணைத்தால் அல்லது 12ற்கு 40னை இணைத்தால் பதில் 52 ஆகும். இவ்வாறு நாங்கள் அடிஷன் செய்கின்றோம். அடுத்து சப்ட்ராக்ஷன் ஆபரேஷனினை செய்வோம். நான் கமெண்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன், சப்ட்ராக்ஷன் என்று, அதாவது கழித்தலினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்ப்போம். நான் ஏதாவது விடயம் ஒன்றினை பிரிண்ட் செய்கின்றேன். நாங்கள் 100லிருந்து 50னை கழித்து பார்ப்போம். 100லிருந்து 50ஐ கழித்தால் பதில் 50 வர வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவுட்புட் வர சிறிது நேரம் ஆகின்றது. இதோ இப்பொழுது 50 வந்திருக்கின்றது. ஆகவே இரண்டாவது அரித்மெட்டிக் ஆபரேஷனினையும் நீங்கள் சரியாக செய்திருக்கின்றீர்கள். அடுத்து அரித்மெட்டிக் ஆபரேஷனினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்ப்போம். நான் இங்கு மல்டிப்ளிகேஷன் என்று கொடுக்கின்றேன். மல்டிப்ளிகேஷன் செய்ய இங்கு இவ்வாறு செய்ய வேண்டும்.
கணிதத்தில் நாம் பயன்படுத்தும் கிராஸ் குறியீடு இல்லை. புரோகிராமிங் லாங்குவேஜஸில் ஷிஃப்ட் மற்றும் 18 பிரஸ் செய்தால் ஆஸ்ட்ரிக்கினை பெற முடியும். இந்த ஆஸ்ட்ரிக் மூலமாகவே புரோகிராமிங் லாங்குவேஜில் ஏதாவது விடயம் ஒன்றினை மல்டிப்ளை செய்கின்றோம். நீங்கள் நினையுங்கள், எமக்கு 10 20ஆல் மல்டிப்ளை செய்ய வேண்டுமென்றால் எம்மால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டினை பயன்படுத்த முடியும். எமக்கு 100 2ஆல் மல்டிப்ளை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். இதனை ரன் செய்து பார்ப்போம். 100 பெருக்கல் 2 200ஆக சரியாக பிரிண்ட் ஆக வேண்டும். இது சரியாக 200ஆக பிரிண்ட் ஆகி இருக்கின்றது என்பது உங்களால் பார்க்க முடியும். ஆகவே டிவிஷனினை டாட் மூலம் எவ்வாறு செய்கின்றோம் என்று நாங்கள் இறுதியாக அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை பார்ப்போம். நான் இங்கு டிவிஷன் என்று கமெண்ட் ஒன்றினை கொடுக்கின்றேன். டிவிஷனில் நீங்கள் கணிதத்தில் பயன்படுத்தும் பிரித்தல் குறியீட்டினை இந்த கீபோர்டில் கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் டிவிஷனில் / பயன்படுத்துகின்றோம். அதனை கட்டாயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். புரோகிராமிங்கில் டிவிஷனாக /னை பயன்படுத்துகின்றோம். நான் இங்கு பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். 100 2ஆல் பிரித்து பார்ப்போம். நான் இதனை ரன் செய்த பிறகு உங்களுக்கு அவுட்புட்டாக 50 வருவது தெரியும். 100 பிரித்தல் 2 50 ஆகும். இப்பொழுது உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷனினை எவ்வாறு செய்கின்றோம் என்று புரிய வேண்டும். நீங்கள் கணிதத்தில் செய்யும் விதமாகவே இவை உள்ளன. டாட்டில் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸும் இதே விதமாக வேலை செய்கின்றது. டாட்டில் காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை எவ்வாறு டொகுல் செய்கின்றோம் என்று நாங்கள் இப்பொழுது சற்று காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை ரன் செய்து பார்ப்போம். இவ்வாறு நான் இவற்றை நீக்குகின்றேன். இவை உங்களுக்கு மிகவும் எளிமையானவை. இவை புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இதனை நீக்குகின்றேன். பட் நீங்கள் நோட் ஒன்றினை எடுக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவினை இங்கு பவுஸ் செய்து இதனுடன் தொடர்புடைய நோட்டினை எழுதி கொள்ளலாம். நான் இங்கு இவ்வாறு பிரிண்ட் ஒன்றினை செய்கின்றேன். 12ற்கு 10 இணைக்கின்றேன். அதிலிருந்து 34 கழிக்கின்றேன். பிறகு 3ஆல் பிரிக்கின்றேன். அதன் பிறகு 23ஆல் பெருக்குகின்றேன் என்று நீங்கள் நினையுங்கள். இவ்வாறு அரித்மெட்டிக் ஆபரேஷன் ஒன்று வந்தால் நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள்? நாங்கள் பொதுவாக BODMAS என்ற முறையினை கணிதத்தில் பயன்படுத்தி இதனை சிறிதாக்குவோம். டாட்டிலும் அவ்வாறாகும். எந்த புரோகிராமிங் லாங்குவேஜிலும் அவ்வாறாகும். இதனை ரன் செய்தால் உங்களுக்கு ஏதாவது பதில் ஒன்று வர வேண்டும். இது BODMAS முறையிலே சிறிதாக்கப்படுகின்றது. இவ்வாறு நெகட்டிவ் பதில் வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கு இது எவ்வாறு சிறிதாக்கப்படுகின்றது என்று உங்களுக்கு புரியும். நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்து இவ்வாறு சிறிதாக்குகின்றேன் என்று உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நான் இவ்வாறு மேலே கொடுக்கின்றேன். நான் இதனை எவ்வாறு எழுதினேன் என்று நன்றாக பாருங்கள். உங்களுக்கு BODMAS முறை நினைவிருக்கும். இதனை கொடுத்தால் இங்கு நடைபெற்று இருப்பது 12 + 10 - 34 / 3 பெருக்கல் 23. இதுவே நடைபெற்றிருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று இங்கு பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் இந்த கணக்கை இங்கு பிரிண்ட் செய்கின்றேன். நான் இவற்றை நீக்குகின்றேன். இதோ நான் இதனை என் டிராயிங் போர்டில் கொடுத்து விட்டேன். இதனை எவ்வாறு சிறிதாக்கினேன் என்று இப்பொழுது நான் காண்பிக்கின்றேன். நீங்கள் இதனை சிறிதாக்கும் பொழுது பொதுவாக BODMAS முறையினை பயன்படுத்துவீர்கள். BODMAS என்றால் B என்பது பிராக்கெட்ஸ் சிறிதாக்குவதாகும் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். இங்கு பிராக்கெட்ஸ் இல்லாததால் நான் இந்த ஸ்டெப்பினை நீக்குகின்றேன். இங்கு பெருக்குதல் கூட்டல் எதுவும் இல்லாததால் இது ஆஃப் என்று பிராக்கெட்ஸில் 4 மடங்கு பெருக்குதல் இல்லை. எனவே இதனை நீக்கினேன். அடுத்ததாக டிவைட் என்று வருகின்றது. டிவைட் இங்கு உள்ளது. ஆகவே முதலில் 12 + 10 - 34 டிவைட் 3 × 23 நடைபெறுகின்றது. இங்கு இந்த டிவிஷன் சரியாக வர வேண்டும். அதன் பிறகு இந்த டிவிஷனில் இருந்து வருகின்ற பதிலுடன் இங்கு மல்டிப்ளிகேஷன் சரியாக வர வேண்டும். இங்கு டிவிஷனில் இருந்து வருகின்ற பதிலை பார்ப்போம். 34 3ஆல் பிரிக்கும் பொழுது எவ்வளவு என்று பார்ப்போம். இதனை பிரிண்ட் செய்யலாம். 34 3ஆல் பிரிக்கும் பொழுது எவ்வளவு வருகின்றது என்று பார்ப்போம்.
நான் இதனை ரன் செய்து காண்பிக்கின்றேன். செமிகோலனை மறந்து விடாமல் கொடுத்து ரன் செய்யுங்கள். அதுவே எனது இஷ்யூ வந்தது. இங்கு 11.33 வருகின்றது. 11.33க்கு பிறகு 23 நாள் பெருக்கப்படுகின்றது. அதன் பிறகு வருகின்ற பெருமானத்தை இங்கே சிறிதாக்க வேண்டும். சப்ட்ராக்ஷனிற்கு முன்னர் இந்த அடிஷனினை ஆரம்பத்தில் சிறிதாக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். ஏனென்றால் நாங்கள் டிவைடினை சரியாக செய்துவிட்டோம். பிறகு மல்டிப்ளிகேஷனை சரியாக செய்துவிட்டோம். இங்கு இது மல்டிப்ளை ஆக வேண்டும். இது ஆரம்பத்தில் நடைபெற வேண்டும். பிறகு இங்கு அடிஷன் சிறிதாக்கப்பட வேண்டும். 12 + 10 அடிஷன் இரண்டாவதாக சிறிதாக்கப்பட வேண்டும். 11.33னை 23 நாள் பெருக்கி இங்கு பதிலை பார்ப்போம். அதாவது இது 23 நாள் பெருக்கப்பட வேண்டும். பட் நாங்கள் அதனை கொடுப்போம். பிரிண்ட் செய்யுங்கள். இங்கு வரும் பதில் 11.33 ஆகும். நாங்கள் இதனை பெருக்குவோம். அஸ்டரிக் மூலம் பெருக்குகின்றோம். 23 நாள் பெருக்கி ரன் செய்து பார்ப்போம். ரன் செய்த பிறகு உங்களுக்கு இவ்வாறு பதில் ஒன்று கிடைக்கின்றது. 260.59 இங்கு வருகின்ற பதிலாகும். இங்கிருந்து 22 என்ற பதில் ஒன்று வருகின்றது. அது ஆப்வியஸ் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த இரண்டினையும் இலகுவாக்க வேண்டும். அதாவது 260.59 22னை கழிக்க வேண்டும். இந்த வேலை சரியாக நடைபெற்றால் இங்கு மறை பெருமானமே வர வேண்டும். மறை 238.66 என்ற பதிலே வரும் என்று உங்களுக்கு புரியும். இது கணித பாடம் ஒன்றினை போன்று தோன்றலாம். இது கணித பாடம் இல்லை. இங்கு இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலமாகவும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்து இவ்வாறு காம்ப்ளெக்ஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை சரியாக செய்ய முடியும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறினேன். நான் செய்த வேலை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கிருந்து இதனை கிளியர் செய்கின்றேன். இவ்வாறு நாங்கள் டாட்டில் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை எவ்வாறு செய்கின்றோம் என்று பார்த்தோம். கன்சோலில் ஏதாவது எவ்வாறு பிரிண்ட் செய்கின்றோம், அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை எவ்வாறு பிரிண்ட் செய்கின்றோம், ஸ்ட்ரிங் மற்றும் நம்பர்ஸினை குழப்பிக்கொள்ளாமல் அவற்றினை பயன்படுத்தி அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸினை எவ்வாறு செய்கின்றோம் என்று நான் டாட் பேடின் மூலம் கதைத்தேன். இறுதியாக நாங்கள் சிறிய காம்ப்ளெக்ஸ் கணக்கு ஒன்றினை அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மூலம் செய்ய முடியும் என்று கதைத்தோம். அடுத்த வீடியோவில் டாட்டில் வேரியபிளினை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம். நாங்கள் ஏதாவது பிரிண்ட் செய்யும் பொழுது ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் பிரிண்ட் செய்தோம். இது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். வேரியபிள்ஸ் பற்றி கதைக்கும் இடத்தில் அதற்கான எக்ஸ்பிளனேஷனினை சேமிப்பேன். நாங்கள் அடுத்த வீடியோவில் டாட்டில் வேரியபிள்ஸினை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம்.